காலைல நிறைய பேப்பர் ஆடெல்லாம் பார்த்தேன். அது குறித்து ஒரு 4 கேள்விகள் கேட்போமா? நம்பர் 1, இந்த கான்க்ளேவுக்கு பிரஸ்ஸையே உள்ள விடல. என்ன கதை? ஏன் இவ்வளோ சீக்ரசி? ஏன் இது வர திட்டங்கள் எல்லாமே சென்ற திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் ரெடி பண்ணது தான்ன்றது ப்ரெஸ்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நீங்கள் சிந்திச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ரெஸ்ஸை விடாமல் இருக்காதீங்க. ப்ரெஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பிஸ்னஸ் ப்ரெஸ் இஸ் வெரி 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 க்ரூஷியல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன். நம்பர் 2, இதில் வந்த எம்ஓஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த திட்டங்கள் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை ப்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கூடாதுன்னு நினச்சிங்களா? தெரியல. நம்பர் 3, நம்ம புல்லிஷ் ஆன் டிஎன் லோகோவே மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதையுமே எதுக்கு? எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்ட தேவையில்லை. இதெல்லாம் வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணி இவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு பப்ளிசிட்டி கொண்டு வந்து வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அது நம்ம அப்படியே தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு யூஸ் பண்ணுறது என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதில் ஒன்றும் திமுகவோ அது ஏதோ பிராண்டிங்லாம் நாங்கள் ஓட்டல. தமிழ்நாட்டுக்கான பிராண்டிங், அந்த தமிழ்நாட்டோட பிராண்டிங்கை திருப்பி ரீபிராண்ட் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வைக்காதீங்க. இத்தனை நாள் செய்திருக்கும் அந்த பணியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை உயர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும். நம்பர் 4, ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பியூரோவோட மீட்டிங்கை அவரே சேர் பண்ணுறாரு. அதில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கிளியர் பண்ணுறாரு. ஆனால் இங்கே இன்னைக்கு நடந்த இந்த கான்க்ளேவ் மூலமா நான் கேள்விப்படுறது வந்து, நீங்கள் இந்த புதிய ஆட்சி வந்து சென்ற திமுக ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்ட அந்த திட்டங்களோட எம்ஓயூஸ் மட்டும் தான் இன்றைக்கி நீங்கள் சைன் பண்ணுறீங்க. அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக சைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 75% ஆஃப் தோஸ் எம்ஓயூஸ் சைன் டுடே ஆர் an outcome of the DMK regime's good work அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போது புதிய திட்டங்கள் ஏன் வரல? இந்த 100 நாட்களில் ஏன் பெரிய புதிய திட்டங்கள் இன்னும் வரல? நம்பர் 5, ரொம்ப முக்கியமான மேட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவ்வளோ திட்டங்களும் இங்கே வரணும், இன்னும் பெரிய திட்டங்கள்லாம் இங்கே வரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸில் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒசூர் அண்ட் பரந்தூர் ஏர்போர்ட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் தமிழ்நாடுஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இதில் இன்றைய ஆட்சியாளருக்கு என்ன ஸ்டாண்டுன்றது கிளாரிட்டி இன்னும் வரல. எனவே திராவிட நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பெற்றிருந்த அந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனில் நம்ம இன்னும் கவனம் செலுத்தணும். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் புதிய நிறுவனங்கள், புதிய வெளிநாட்டு முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு புதிய இடங்களில் வருவதை நாம் உறுதி செய்வது மிக மிக அவசியம். முதலமைச்சர் இதில் நிச்சயமாக கவனம் செலுத்தணும்.